ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சஷ்டி விரதத்துக்காக இருக்க போகிற அந்த 6 நாள் 7 நாள் இருக்க போகிறதுக்கான பொருட்கள் எல்லாமே வாங்கி வந்திருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னால் மார்க்கெட்டில் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து சரியான கூட்டம். இன்றைக்கி என்னம்மா? காளி பூஜை இன்றைக்கி. அதனால் வந்து சரியான கூட்டம். எதுவுமே என்னால் அங்கே பண்ண முடியல, வீடியோ எடுக்க முடியல. அதனால் நான் வீட்டில் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத காமிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. என்னம்மா? ஆமாம். ஏன் அவர் இப்போ வீடியோவுக்கு வரல அப்படின்னா, அப்படியே நான் கொஞ்சம் பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். தலை வலிக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே மண்ணில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, ஈரத்தில். அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலை பயங்கரமாக வலிக்குது அப்படின்றாங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம் நான் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம கட்டில் வாங்கிட்டோம் அப்படின்றத. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கட்டில் வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், புது கட்டில் மாமாவுடைய ஃப்ரெண்டு தான் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த கட்டிலுக்கு வந்து காசு கொடுக்கவே இல்லை. ஏமாம்மா? இன்னும் காசு கொடுக்கல நாங்கள். ஆனால் வெறும் கடனாக வாங்கக்கூடாது, தீபாவளி அதுமான்னு சொல்லிவிட்டு 500 மட்டும் மாமா கொடுத்துட்டு இந்த கட்டில் அவங்க ஃப்ரெண்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கட்டிலோடைய ரேட்டு என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சர்ப்ரைஸாக எனக்கு வந்து மாமா இது வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு கீழே படுக்க முடியல, ரொம்ப தரை சில்லுன்னு இருக்குதா, பெட்டில் தான் படுக்கிறோம், ஆனாலும் முடியல. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இது நேற்று மாமா வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று ஒரு எப்படியும் டைம் இருக்கும், ஒரு 11-12 மணி போல் இருக்கும். அப்போ வாங்கிட்டு வந்தாங்க. உண்மையாக கட்டில் சூப்பராக இருக்குது. இடமே இல்லை. இப்போ வந்து வீடு கொஞ்சம் கச்சுன்னு இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட காமிக்க முடியலைங்க. பாருங்கள், முன்னே இருந்த கட்டிலை விட இது ரொம்ப பெரிய கட்டில். இப்போ வழி நமக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, இத்தினோண்டு தான் இருக்குது. இங்கே உட்காந்து கொள்றதுக்கு. இப்போ நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த சேரை எடுத்துருங்க மாமா. நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு இந்த இடத்த தான் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு மனை போட்டு, இந்த இடத்த துணி போட்டு கோலம் போட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்த தான் நான் வந்து முருகரை வச்சு அந்த 7 நாளுமே சாமி கும்பிட போகிறேன், விளக்கு கும்பிட. இப்போ நான் உட்காந்துருக்க இடத்த தான் வந்து இங்கே பாருங்கள், காலையிடே இடுமாமா, இந்த குறுக்க தான் வந்து நான் வந்து படுக்க முடியுமே. ஏன்னா அந்த 7 நாளுமே நான் கட்டலில் படுக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன். அப்படின்றதுனால வந்து நான் கீழே படுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்த வந்து எனக்கு நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 7 நாளைக்குமே நம்மளுடைய சேனலில் வீடியோ வராது. ஏன்னா நான் வந்து வெறும் பழம் விரதம் மட்டும்தான் எடுக்க போகிறேன். அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் நான் பேச போகிறது கிடையாது அந்த 7 நாளைக்கும். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது 21ஆம் நைட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ நான் இன்றைக்கே எடிட்டிங் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன்னா நாளைக்கு இதை நான் அப்லோட் மட்டும்தான் பண்ணுவேனே தவிர நான் இதுக்கு எடிட்டிங்க்கு வாய்ஸ் ஓவர் எதுக்குமே கொடுக்க மாட்டேன். நான் பேச மாட்டேன். நான் மனசில் முழுசாக முருகரை நினச்சிட்டு ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுருக்கேன். அந்த ஒரு வேண்டுதல் எனக்கு நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக நான் அவர்கிட்ட நான் பேசாமல் கொள்ளாமல் நான் வந்து விரதம் இருக்க போகிறேன். நான் இப்போ வாங்க, நிறையா பேசிட்டேன். நான் இந்த வருஷம் நல்லபடியாக நான் நினச்சதை எல்லாத்தையுமே நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த விரதத்தை எனக்கு நான் இன்னும் ஒன்று மனசார நினச்சிருக்கேன். அந்த ஒரு விரதத்தையும் எனக்கு நல்லபடியாக அவர் முடித்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கேன். அடுத்த வருஷம் நான் வந்து இந்த சஷ்டி விரதம் 48 நாளும் இருப்பேன் மாலை போட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தை, இந்த 6 நாள் சூரசம்ஹார விரதத்தை வந்து நான் திருச்செந்தூர் போய் என் அம்மா வந்து நாளைக்கு காலையில் இன்னைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா ட்ரெயினில். ஏன்னா நாளைக்கு காலையில் சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதில்ல. அதனால் எங்கள் அம்மா இன்றைக்கி கிளம்பிட்டு இருப்பாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு. ட்ரெயின் ஏற்றிட்டு இருப்பாங்க. நாளைக்கு காலையில் எங்கள் அம்மா கோவிலில் இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் நான் மாலை போட்டு அவருக்கு அந்த 48 நாளில் அந்த லாஸ்ட்டாக 6 நாள் மட்டும் நான் அங்கே வந்து திருச்செந்தூரில் இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டியிருக்கேன். நடக்கணும் அப்படின்றத நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. முருகர் இருக்கார் எல்லாத்துக்குமே துணையாக. அந்த முருகரை மட்டும்தான் நான் முழுசாக நம்புகிறேன். என் கூட எப்போவுமே முருகரும் சாய்பாபாவும் இருப்பாங்க. இப்போ வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கியிருக்கிறதே வந்து நோட்டு தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நோட்டு தான் வாங்கியிருக்கேன். இந்த நோட்டு ஃபுல்லாக வந்து நான் ஓம் சரவண பவன் எழுதணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த நோட்டை அந்த 7 நாளில் நான் முடிக்கணும் அப்படின்றதுக்காக
இந்த நோட்டு வாங்கியிருக்கேன், நோட்டு பேனா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து பூ வாங்கியிருக்கேன். இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி பூ தான் கிடைக்கும். ஆனாலும் சம்பங்கி 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் சம்பங்கி கொடுத்தாங்களே, இங்கே ரொம்ப ரேட்டு சம்பங்கிலாம். அதனால் அவங்களுக்கு பூ வாங்கியிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பூ வந்து எவ்வளோம்மா? 70 ரூபா. இந்த பூ மட்டும் 70 ரூபா. சாமிக்கு செய்கிறத சொல்லி காமிக்கக்கூடாது, அதனால நான் சொல்கிறேன். அடுத்தது 1 பை 1 வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். சாமிக்கு வந்து நல்லா வாசனை உள்ள வத்தி ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு கையில் காப்பு கட்டுறதுக்காக வந்து நூல் வாங்கியிருக்கேன். அது எனக்குடி உங்களுக்கு தனியாக இருக்கு. ஓ, அதுக்கப்புறம் சொம்பு அபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்து சொம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். நாளைக்கு வந்து இதில் வந்து சாமி ஃபோட்டோவை வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 விளக்கு வைக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். விளக்கு வேலு இதில் வைக்கிறதுக்காக இந்த மனை ஒன்று வாங்கியிருக்கேன் புதுசாக. இது வந்து அவருக்கு வந்து பால் வைக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன் நான். ஏன்னா எப்போவுமே முருகருக்கு வந்து தேனும் தினையும் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அவருக்கு பாலில் தேன் கலந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருகருக்கு. அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். தேன் வாங்கியிருக்கேன் அவருக்காக. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுங்களா, சாணி பவுடர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது வாங்கியிருக்கேன் நாளைக்கு. ஏன்னா அந்த இடத்த வந்து நம்ம அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே நான் வீடியோவாக எடுத்துருவேன். வீடியோவாக எடுத்துகிட்டு என்னுடைய விரதம் முடியுது பார்த்திங்களா, என்னுடைய விரதம் முழுக்க முடிஞ்சதுக்கப்புறம் வள்ளி தெய்வான கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னுடைய விரதமே முடியும். அதுக்கப்புறம் மறுநாள் 29ஆம் தேதி தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவே நான் கொடுப்பேன். அப்போ வந்து நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு 1 பை 1 நான் வீடியோவாக கொடுத்துட்றேன். இது வந்து 6 நாளைக்கும் ஏற்றுறதுக்கான விளக்கு. அதாவது வந்து ஃபஸ்ட்டு நாள் 1 விளக்கு, 2வது நாள் வந்து 2 விளக்காக ஏற்றுவேன், 3வது நாள் 3 விளக்கு, 4, 5. என்னம்மா இன்னொரு விளக்கு காணும்? 5 தான் கொடுத்தாரா? எனக்கு தெரியாது, நீங்கள் தானே வாங்கினீங்க. இதோ இருக்கு. இல்லை இதோ இருக்கு. இதோ இருக்கு. அதே கவருக்குள்ளே இருக்குது கடைசியில். 6 விளக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விளக்கு எக்ஸ்ட்ரா வெத்தலை வச்சு ஏற்றுறதுக்கு 6 நாளைக்கு 6 விளக்கு வாங்கிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி காட்டுறது அது இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுறதுக்காக, வேலுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுறதுக்காக சந்தனம் வாங்கியிருக்கேன். காப்பு அதான் அந்த கயிறு வந்து மாமாவுக்கு, இந்த கயிறு வந்து மாமாவுக்கு வேணும்ட்டாங்களா, அதுக்கப்புறம் இந்த கயிறு வந்து எனக்காக வாங்கியிருக்கேன் நான் காப்பு கட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மேட்டு வாங்கியிருக்கேன். ஒரு மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நான் பூஜை பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து கீழே வந்து நான் அழகாக வந்து எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக மஞ்சள்லாம் வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு அதுக்கு மேலே அந்த மனையை வச்சு அதுக்கு மேலே தான் நான் சாமி வைக்க போகிறேன். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக 2 வாங்கியிருக்கேன். ஒன்று நான் உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு, இன்னொன்று இந்த மாதிரி சாமிக்காக வைக்கிறதுக்குன்னு 2 வாங்கியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இது ஒன்று, இது வந்து இங்கே மேலே பூஜை ரூமில் பூஜை பண்ணுறதுக்காக இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த 7 நாளைக்குமே நம்ம தண்ணி வைக்கணும்ல, அதனால் சாமிக்கு ஆல்ரெடி மேலே இருக்குது, சின்னது இருக்குது. அது இதே சைஸ் தான்ல, இதோட கொஞ்சம் சின்னது. இது ஒன்று அது ஒன்று வாங்கியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பழங்க வாங்கியிருக்கேன். இதே தான் பழங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கான பழங்கள் வச்சுருக்கேன் நான் இதில். அதாவது ஒரு ஆப்பிளும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறதுக்காக வந்து 7 நாளைக்கானது வாங்கியிருக்கேன் நான். ஏன்னா இங்கே அடிக்கடிக்கு கடைக்கு போக முடியாதுல்ல, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். இதில் வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்காக இது இருக்குது. இந்த 7 நாளுமே இந்த வாழைப்பழம், இதிலேருந்து ஒரு ஆப்பிள் மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன். என்னுடைய விரதம் எப்படி வந்து அந்த முருகரை எனக்காக கொடுக்க போகிறாருன்னு தெரியல.
கண்டிப்பாக நான் நினச்சதை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கடவுள்கிட்ட அந்த முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக கடவுளை வந்து உன்னை குறைச்சி கொடுப்பாரு. கண்டிப்பாக உடம்பு குறைச்சிருவாரு. யாரெல்லாம் வந்து என்னென்னலாம் வேண்டியிருக்காங்களோ அது எல்லாமே இந்த சஷ்டி விரதத்தில் நடக்கணும், நிறைவேறணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க, உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். இதுதான் வந்து நான் சாமிக்காக நான் வாங்கிக்கிட்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிக்காக வந்து ஸ்பெஷலாக பானிபூரி. குழந்தை ஏன்னா நேற்றே சொல்லியிருந்தான், அதனால் இன்றைக்கி வரும்போது ஹரிக்காக பானிபூரி வாங்கிக்கிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, அறிமுகத்தில் சந்தோஷங்க. சொல்ல மறந்துட்டேங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி மதியம் இவ்வளோ பெரிய பாம்பு தெரியுமா? நிஜமாக நான் ஜன்னலை மூடி இந்த 2 நாளாக எனக்கு அந்த கடவுள் கொடுத்த புண்ணியமானது 2 நாளாக ஜன்னல் மூணு அப்படியே இருக்குதுங்க. ஜன்னல் காலையிலையும் திறக்கல. அவ்வளோ பெரிய பாம்பு. பின்னாடி வந்து அந்த விறகு கட்டையெல்லாம் வச்சுருக்கோமா நம்ம ஜன்னலுக்கு பக்கத்தில், இவ்வளோ பெரிய பாம்பு. கூப்பிட்டு இந்த மனுஷனை பாம்புங்க பாருங்கன்றேன், அது ஒன்றும் பண்ணாதுன்னு போய் பாம்பை ஓட்டி விட்டு வராருங்க. ஆமாம், அது நல்ல பாம்பு தானே. எல்லா பாம்பும் நல்ல பாம்பு தான். அது நல்ல பாம்பு, அது ஒன்றும் பண்ணாது. நல்ல பாம்புன்னு ஒன்றும் பண்ணாதுன்றாரு. அந்த கடவுள் தான் இருக்காரு. நான் நிஜமாக தூக்கமே வரல எனக்கு. அந்த பாம்பை பார்த்ததுக்கப்புறம் ஜன்னலை கூட திறக்க விட மாட்டேன். ஒரு 5-6 அடி இருந்தது அது பாம்பு, 6 அடி மேலே இருந்தது. அது ஒன்றுமே பண்ணாது. ஒன்றுமே பண்ணாது. எல்லா பாம்பும் பாம்பு தாங்க. என்ன அதனால் என்னுடைய விரதம் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நானும் நல்லபடியாக இந்த விரதத்தை நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓம் முருகா, முருகனே துணை எனக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே முருகனே துணை. ஓகே, பாய், குட் நைட் எல்லாருக்கும். ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. பாய்.